ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்ஷியல் மாஸ்டர் எபிசோட் 32. எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லேயே லார்டு லியாங்கு என்ன சொல்றாருன்னா, தியான்ஷியான் அகாடமி இந்த கிரேட் கியூ எம்பையர்லேயே நம்பர் 1 அகாடமியா இருக்கிறதுக்கு தகுதியானது தான். இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயும் போல எக்ஸ்ட்ரானரியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, லார்டு லியாங்கு ரொம்ப பாராட்டாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் நம்ம ஹீரோவை பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த குன்சானோட பிளட் லைன் ஆறா, இதை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதும் சரிதான், எனக்கும் அப்படிதான் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது ஒருவேளை என்னோட இமேஜினேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டா குயின்ஃபேன் கிட்ட போறான். அங்க வந்து லீட்டியன் என்ன சொல்றாருன்னா, அது ஒரு ரேர் பிளட் லைன் குயின்ஃபேன், இப்ப நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, அது வெறும் லெவல் 1 பிளட் லைன் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுற அப்படின்னு கேட்கறான். அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் என்னோட பிளட் லைனை அவேக்கன் பண்ணிட்டேன் குயின்ஃபேன், நம்மளோட பெட்டை நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்கறான். அப்ப லீட்டியன் என்ன சொல்றான்னா, நீ அதை மாத்தி பேசுறத பத்தி எதுவும் யோசிக்கலையே, உனக்கும் குன்சானுக்குள்ள பெட் இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், இன்க்ளூடிங் பிரின்சிபல் அண்ட் ராயல் கேபிட்டல்ல இருந்து வந்த ஸ்ட்ராங்கான பர்சன், நீ அதை மறுத்தா அதோட பின் விளைவுகளை நீ தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த குயின்ஃபேன் அவனோட கல்லறையை அவனே தோண்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, பெட் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, மார்ஷியல் ஆர்டிஸ்ட் கொடுத்த ப்ராமிஸை காப்பாற்றணும், இல்லைன்னா அவங்களால எதிர்காலத்தில் ராயல் கேபிட்டல்ல சர்வே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, குயின் ஃபேமிலியோட செகண்ட் யங் மாஸ்டர் நாய் மாரியே குலைக்கிறது நல்ல ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப குயின்ஃபேன் அந்த டீச்சரை பார்க்குறான். அவரும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்ப குயின்ஃபேனுக்கு வேற வழியே இல்லாம நாய் மாரியே குலைக்கிறான். அதை பார்த்து லிங்ஷன் சிரிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ இன்னும் ஒன்று இருக்கே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு குயின்ஃபேன் என்ன சொல்றான்னா, நான் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட லீட்டியான் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றான்னா, குயின்ஃபேன் உன்னை பத்தி உனக்கு இவ்வளவு தெரியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ உண்மையிலே முட்டாளுங்கிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு சிரிக்கிறான். அதுக்கு குயின்ஃபேன் கோவப்பட்டு நான் அவங்க 2 பேரையும் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்றாருன்னா, நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு போகலாம், இது அல்டிமேட் மிலிட்ரி டெஸ்ட், உங்களுக்கு முன்னாடி 20 ஸ்ட்ராங்கான ஸ்டோன் பவுஸ் இருக்கு, நீங்க டார்கெட்டை நோக்கி அயன் ஏரோவை ஃபயர் பண்ணணும், டார்கெட்டை கரெக்டா அடிக்கிறவங்க இந்த எக்ஸாம்ல பாஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப சில பேர் வந்து பவ் எடுத்துக்கிட்டு டார்கெட்டை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆகுறாங்க. அப்ப அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அவரோட பவரை யூஸ் பண்ணி டார்கெட்டை அட்டாக் பண்றாரு. ஆனால் அவரோட ஏரோ டார்கெட்டை அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஃபென்ஸ் ஷீல்டு ஆக்டிவேட் ஆகி அந்த ஏரோவை தடுத்துருது. இதை பார்த்து அங்கே இருந்த எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்போ மற்றவங்களும் டார்கெட்டை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போது சில பேரோட ஏரோ மட்டும்தான் டார்கெட்டை அட்டாக் பண்ணியிருக்கு. அவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அப்போ குயின்ஃபேன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நான் இந்த டைம் ஒன்றை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் டார்கெட்டை அட்டாக் பண்ண போகிறான். இப்போ அவன் அவனோட பவரை யூஸ் பண்ணி டார்கெட்டை அட்டாக் பண்ண அவனோட ஏரோ கரெக்டாக போய் அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணிடுது. அப்போ அங்கே இருந்த ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா, அவனோட ஏரோ டார்கெட்டை கரெக்டாக அட்டாக் பண்ணிடுச்சு, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, அவன் இன்னும் 1 ஸ்டெப்பில் எர்த் லெவலை ரீச் பண்ணிடுவான், அவன் திமிரு பிடிச்சவனா இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்து லார்டு லியாங்கு என்ன சொல்கிறாருன்னா, குயின் ஃபேமிலி இருக்கிறதுலே மிலிட்ரியில் ஸ்ட்ராங்கான ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்கிறாருன்னா, குயின்ஃபேனோட டேலண்ட் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது, ஆனால் அது எனக்கு சர்ப்ரைசிங்காக இல்லை, அவனுக்கு ஒரு பிக் பிரதர் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, குயின்ஃபேங்கா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னா, ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, இவனை விட அவனுக்கு 2 வயசு அதிகம், ஆனா அவன் 14 வயசுலயே எர்த் லெவலை ரீச் பண்ணான், அதோட இல்லாம சக்சஸ்ஃபுல்லா அவன் அகாடமில கிராஜுவேட் ஆனான், அதுக்கப்புறம் அவன் மிலிட்ரியில போய் சேர்ந்தான், அவன் மிலிட்ரியிலையும் நிறைய சாதனையை பண்ணான், இப்போ அவனோட கல்டிவேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்ப லார்டு லியாங்கு என்ன சொல்றாருன்னா, மேஜஸ்டி கொடுத்த வேலையை நான் இன்னும் முடிக்காம இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒருத்தர் என்ன சொல்றான்னா, டிராகன் சைல்டு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்காங்க, குயின் ஃபேமிலியில் குயின்ஃபேன் அண்ட் குயின்ஃபேங் மாதிரியே ஜீனியஸ் இருக்காங்க, அதே சமயம் யூஸ்லெஸ்ஸான சைல்டு குன்சானும் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, குன்சான் அவனோட பிளட் லைனை அவைக்கன் பண்ணியிருந்தாலும் இந்த வயசில் அவைக்கன் பண்ணியிருக்கான், அவனோட ஃபியூச்சர் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போ குயின்ஃபேன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ எவ்வளோ நேரம் இங்கே இருக்கன்னு பார்ப்போம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீ பாஸ் ஆக மாட்டேன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோ அதை பற்றி கண்டுக்காமல் லீட்டியான்ட்ட என்ன சொல்கிறான்னா, நீ உன்னோட கியூவில் ஃபோக்கஸ் பண்ணு, அதை ஏரோவுக்கு ஒரு பூஸ்டாக பயன்படுத்தி அந்த ஸ்பிரிட் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே லீட்டியான் பண்ணி அந்த டார்கெட்டை கரெக்டாக அடிச்சிட்றான். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ரைட்டாக நம்ம ஹீரோ கிட்ட தான் வர்றான். நம்ம ஹீரோ அவன் டார்கெட்டை அடிச்சிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த டெஸ்ட்டில் கலந்துக்கிறதுக்காக போகிறான். அதோட இந்த எபிசோடு முடியுது.